போனால் தானே முறைகேடு நடக்குது. அப்போ பயனாளியுடைய அக்கௌண்ட்டில் போட்டால் முறைகேடு நடக்காது அப்படின்னு அதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுலேயும் என்ன பண்ணாங்கன்னா, போலியான பயனாளிகளை தேர்வு ஜாப் கார்டுகளை உள்ளே வச்சு ஜாப் கார்டுகளை வச்சு வங்கி கணக்கு பணத்தை வர வச்சு பிரிச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய நடந்த உடனே ஐயோ என்னடா இதுலேயும் முறைகேடு பண்ணுறாங்க அப்படின்னு சரி யார் யார் வேலைக்கு வர்றாங்கங்கிறத புகைப்படம் எடுத்து லொக்கேஷனோட அப்டேட் பண்ணுவோம் சொல்லிட்டு அப்டேட் கொண்டு வராங்க அரசாங்கம். இனி எப்படி ஊழல் செய்கிறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு அதுலேயும் நம்மளுக்கு வேறு லெவலாக பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நானும் திரு காளி அவர்களும் ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு எம்ஜிஆர் நாஜிஎஸ் ஊழல் சம்மந்தமாக பேசியிருந்தோம். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பக்கத்து ஊராட்சியில் வந்து அந்த லொக்கேஷனோட ஆட்களை நிறுத்தி புகைப்படம் எடுக்கணும். இப்போ எங்கே வேலை நடக்குது அப்படின்னா அந்த வேலைக்கு 10 நபர்களாக பிரிப்பாங்க. ஒரு 50 பேர் வர்றாங்க எம்ஜிஆர் நாஜிஎஸ் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 50 பேரை ஒரு 5 குழுவாக பிரிப்பாங்க. அந்த 5 குழுவாக பிரிச்சுட்டு ஒவ்வொரு குழுவையும் எந்த இடத்துல வேலை நடக்குதோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் அந்த எம்ஜிஆர் நாஜிஎஸ் ஒர்க்குக்குன்னு தனியாக வந்து என்எம்எம்எஸ் ஆப்னு 2023 கொண்டு வந்தாங்க. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் லொக்கேஷன் ஆட் பண்ணி அதில் வந்து லைவாகவே புகைப்படம் எடுத்து அப்டேட் பண்ணி தான் வேலைக்கே போடும். அப்போது ஓகே இத்தனை பேர் வந்திருக்காங்க ஏன்னா அந்த லொக்கேஷனில் இருக்காங்கங்கிற கவர்மெண்ட்டுக்கு வந்து அப்டேட் ஆகணும், அதில் ஊழல் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சி தான் அதை வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ நானும் காளியும் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படியே நம்ம வெப்சைட்டில் தேடிட்டு வரும்போது புகைப்படங்கள் எல்லாம் பார்த்தோம். எம்ஜிஆர் நாஜிஎஸ் ஒர்க்கில் புகைப்படம் அப்டேட் பண்ணி இந்த குழுவாக அப்டேட் பண்ணி அந்த புகைப்படங்களை பார்க்கும்போது அந்த புகைப்படங்களை ஷேடோவாக அடிச்சிருந்தது. அதே புகைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேலைக்கு வந்து அதே புகைப்படம் இருக்குது, அது மறு வாரத்தில் அதே புகைப்படம் ஷேடோ அடித்த மாதிரி இருக்குது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்து வெவ்வேறையாக இருக்குது. ஒரு லொக்கேஷனில் எடுத்த அதே ஃபோட்டோ தான், பட் ஆனால் இன்னொரு லொக்கேஷனில் அதே ஃபோட்டோ வருது. எப்படி வருது அப்படின்னு பார்த்தா 4-5 ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு அந்த ஃபோட்டோவை லேப்டாப்போடு தூக்கிக்கொண்டு இந்த லொக்கேஷனில் வச்சு லேப்டாப்லேருந்து அந்த செயலியில் ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சேன், அட பாவீங்களா இவ்வளோ ஒரு ஆள்மாறாட்டம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம் வீடியோவில். உங்களுக்கு எப்படி போய் அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறது எப்படி செக் பண்ணுறதுங்கிற குறித்து கூட நம்ம வந்து அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்து உங்களுக்கு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு வேணும்னாலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ மறுபடியும் லிங்க் தரேன், அந்த வெப்சைட்டோட லிங்க் தரேன். நீங்களும் போய் அது மாதிரி உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி நடக்குதாங்கிறத செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் கச்சக்கட்டி கிராமத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேப்டாப்பை தூக்கி கொண்டு இந்த லொக்கேஷனில் வச்சு அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்கல்ல, அதை மாற்றி அங்கே ஆல்பமே போட்டிருக்காங்க. எப்படி ஆல்பமே போட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நான் சொன்னேன்ல ஒரு 50 பேர் 5 குழுவாக பிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ 50 பேர் 5 குழுவாக பிரிக்கிறவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்காமல் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு குழுவையும் 5 ஃபோட்டோ 10 ஃபோட்டோ அப்படி எடுத்துக்குவாங்க போல். எடுத்துக்கிட்டு அதை ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து ஒரு புக்கில் போட்டு ஒரு ஆல்பமாகவே ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இந்த மாதிரி ஆல்பமாகவே ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இந்த புக்கை தூக்கிட்டு போயிட்டு இந்த ஆல்பத்தை தூக்கிட்டு போயிட்டு எந்த இடத்துல வேலை நடக்குதோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இன்னொரு விஷயம் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இயந்திரத்தை வச்சு வேலை பார்க்குறாங்க எம்ஜிஆர் நாச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஆனால் மக்களை வச்சு தான் வேலை பார்க்கணுங்கிறதா ரூலு. இப்போ ஒரு சாலை போடுறாங்க, ஒரு கட்டடம் கட்டுறாங்க அப்படின்னா அது ஒரு 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா மதிப்பீட்டில் அந்த சாலை வருது அப்படின்னா அந்த வேலையை முழுக்க மக்களை வச்சு தான் பண்ணணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களை வச்சு தான் பண்ணணுங்கிற கணக்கு காட்டுறதுக்காண்டி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த வேலையை வந்து எந்திரத்தை வச்சு பண்ணிவிட்டு மக்கள் தான் பார்த்தாங்கங்கிறதுக்காண்டி முறைகேடாக ஜாப் கார்டு போட்டு எடுக்கணுங்கிறதுக்காண்டி வேலைக்கே வராத நபர்களுடைய ஜாப் கார்டை பூரா எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை பூரா வந்து அதில் என்எம்எம்எஸ் ஆப்பில் ஏற்றுறாங்க. அப்போ அந்த வேலைக்கே வராத நபர்கள் எப்படி ஃபோட்டோ எடுக்க வருவாங்க அப்படின்னா, ஏற்கனவே வேறு நபர்களுடைய ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாங்களே அந்த ஃபோட்டோவை தூக்கி வந்து அதோட மெர்ஜ் பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து காளியம்மா முனியம்மா இப்படிப்பட்ட நபர்களை ஃபோட்டோ எடுத்து வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். வேலைக்கு வராமல் ஜாப் கார்டு மட்டும் போட்டு வச்சுருக்காங்களே ஒரு சில பேர், அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், பேர் வந்து ஒரு வேளை வந்து உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம், அதனால் சும்மா சொல்கிறேன்னு வச்சிங்களேன். அதாவது ஒரு ராக்கம்மா முத்தம்மா இருக்காங்கன்னு வச்சிங்களேன். காளியம்மா மாரியம்மாவோட ஃபோட்டோவை அவங்க எடுத்து வச்சுட்டு ராக்கம்மா முத்தம்மாவோட ஃபோட்டோவை ஜாயின் பண்ணி இவங்க வேலைக்கு வந்ததை அவங்க ஜாப் கார்டை கணக்கிட்டாங்க. ஆனால் ஃபோட்டோ வேறு, ஆளும் வேறு, ஆள் மாறாட்டம். ஆனால் வந்து எப்படி போட்டு இதை எடுத்திருக்காங்க பாருங்கள். இந்த ஆல்பத்தை தூக்கி கொண்டே வச்சு ஒரு லொக்கேஷனில் வச்சு எந்த இடத்துல வேலை பார்க்குதோ அந்த லொக்கேஷனில் வச்சு புகைப்படம் எடுத்திருக்காங்க. உண்மையிலே இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு சீட்டிங் பாருங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்மளால் வெப்சைட்டுக்கு உள்ளே போயிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்து அதெல்லாம் பிரிண்ட் எடுத்து ஆள் மாறாட்டம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எந்திரத்தை வச்சு வேலை பார்த்து இந்த மாதிரி சீட்டிங் பண்ணியிருக்காங்க, மக்களை வந்து வேலை பார்த்த மாதிரி கணக்கு காட்டியிருக்காங்கன்னு சொல்லி எடுத்து கொண்டு போய் மக்களை கூட்டிக் கொண்டு போய் கலெக்டர்கிட்ட புகார் கொடுத்துட்டாரு தம்பி ஞானசேகர் அவர்கள். அது தற்போது பார்த்தீங்கன்னா விகடனில் மற்ற பல பத்திரிகைகளில் செய்தியாக வெளிவந்தது. அது மட்டும் இல்லை பல சேனல் ஊடகங்கள்லையும் செய்தியாக வெளிவந்திருக்கு. நான் தம்பியை ஃபோன் பண்ணி என்னப்பா அப்படின்னு சொல்லி
பேசும்போது கலெக்டரை பார்த்து சந்தித்து பேசியிருக்கோம்னு நேற்று வந்து ஒரு 5 வாகனங்கள், அதாவது வந்து அரசாங்க வாகனங்கள் வந்ததாக சொல்லப்படுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராமத்தில் நம்ம எந்தெந்த கிராமத்தில் இந்த தவறுகள் நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம புகார் கொடுத்தோம், அந்தந்த கிராமத்தை வந்து ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க. மேல்மட்ட குழு வந்து ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒருவேளை அதில் முறைகேடு நடந்துச்சு அப்படின்னா இதுக்கு உடந்தை யார் இருக்க முடியும்? இப்போ ஒரு தவறு நடக்குது அப்படின்னா இதற்கு உடந்தை யார் இருக்க முடியும்னா அதிகாரத்தில் இருக்கவங்க தான் உடந்தையாக இருக்க முடியும். ஏன்னா அவங்கள்ட்ட தான் ஐடி இருக்குது. அவங்க அந்த ஒன்று பணித்தள பொறுப்பாளர், ஊராட்சி செயலாளர், பிடிஓ இவங்களோட கண்ட்ரோலில் தான் இந்த ஒர்க்கே நடக்கணும். ஏன்னா இப்போ கிராம ஊராட்சி தலைவர் கிடையாது. ஆல்ரெடி கிராம ஊராட்சி தலைவரே இருந்தாலும் முழுக்க கண்ட்ரோல் எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா முழுக்க பிடிஓ ஆஃபீஸ் கண்ட்ரோலுக்கு போயிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது பணித்தள பொறுப்பாளர், செயலாளர் ப்ளஸ் வந்து அதை கவனிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பிடிஓ இவங்களுக்கு இருக்கக்கூடிய நபர்கள், இந்த நபர்கள் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். ஆகவே இந்த முறைகேடு செய்திருக்க நபர்களுக்கு இவர்கள் தான் உறுதுணையாக இருந்திருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் முறைகேடு நடந்திருக்கு 100% தெரியுது. இருந்தாலும் அதிகாரிகள் ஆய்வு பண்ணிவிட்டு அதில் ஏதாவது கண்டிப்பாக வந்து ஆவணங்கள் சிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இத்தனை பேருக்கும் பனிஷ்மெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா 100 நாள் வேலை நடக்க மாட்டேங்குது, கிராமப்புறங்கள் தோறும் நடக்க மாட்டேங்குது, அதில் அரசாங்கம் பண்டே கொடுக்க மாட்டாங்களாம், வேலையே வைக்க மாட்டாங்களாம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அரசாங்கம் பண்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, வேலை நடக்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இது போல ஊழல்வாதிகள் வந்து பொய்யான கணக்கு காட்டி கொள்ளையடிச்சிட்டு போகும்போது அரசாங்கத்தோட பணம் எவ்வளோ வேஸ்ட் ஆகுது பாருங்க. எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இன்னமும் வந்து வரைமுறைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்கள், அவங்கள பூரா பட்டி எடுத்து ஒரு கிராம ஊராட்சியில் குறைஞ்சபட்சம் ஒரு 30லேருந்து 40 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி அவங்கள மட்டும் நீங்கள் பட்டியல் எடுத்து அவங்களுக்கு வந்து இப்போ 320 ரூபா சம்பளம் கொடுக்குறீங்கன்னா கூட 100 ரூபா 150 ரூபா சம்பளம் போட்டு 450 ரூபா 400 ரூபா சம்பளம் போட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த ஒர்க்கை கரெக்டாக பண்ண வச்சு, அதாவது வந்து ஒரு ஏரி வேலை நடக்குது அப்படின்னா அந்த கரையை சுத்தப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த சுத்தப்படுத்துகிற வேலையை சரியாக செய்ய வச்சு காலையில் 8 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் நான் பார்க்கணும் அப்படின்னா அந்த கரெக்டாக நடைமுறைப்படுத்தி அவங்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா உண்மையில இந்த திட்டம் வரவேற்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா கிராமப்புறத்தில் எல்லாருமே இந்த திட்டத்தில் பங்கேற்கிறாங்க. அது பங்கேற்கக்கூடிய நபர்களுடைய பசங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா படித்து நல்லா அரசாங்க அலுவலாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படித்து ஐடி கட்டுறவங்களாக இருப்பாங்க, நல்ல சம்பளத்தில் கூட இருப்பாங்களா, அவங்க வறுமை கோட்டில் இல்லாமல் அவங்க வந்து வட்டிக்கு பணம் விடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்க அண்டர்டேஸ் ஒர்க்கில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இது என்ன வரைமுறை அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. அப்போ இல்லாதப்பட்ட மக்களுக்கு இந்த திட்டம் மிக சரியாக போய் சேர்ந்துருச்சுன்னா அவன் நல்ல வளர்ச்சி அடைவேன். உண்மையிலே நம்மளோட அரசாங்கத்துக்கு இழப்புகள் நேரிடாது. இப்போ ஒரு கிராம ஊராட்சியில் அப்படி தேடி பிடிச்சோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30லேருந்து 40-50 குடும்பத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ இங்கே என்னன்னா 300 குடும்பம் 400 குடும்பத்தை எக்ஸ்ட்ரா பண்ணி போயிட்டு இருக்கு. ஆகவே இதை தடுத்து நிறுத்தினாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த திட்டத்தை இன்னும் வரைமுறைப்படுத்தணும். வருடந்தோறும் இந்த திட்டம் எங்கெங்கெல்லாம் நடைமுறைப்படுத்துதோ அந்த திட்டம் முழுமை அடைஞ்சிருக்காங்கிறது ஆய்வு பண்ணி அதை சரியாக வந்து அந்த திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் புதிய திட்டங்களை செயல்படுத்திகிட்டே இருந்தாங்கன்னா 2005 வந்த திட்டம் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியை நம்ம தேசம் கண்டிருக்கும். அதனால் இன்னைக்கு ரொம்ப மோசமான ஒரு கட்டமைப்பெல்லாம் போயிட்டு இருக்காகவே அரசாங்கம் வேறு வழியே இல்லை, நிதி ஒதுக்கித்தான் ஆகணும் அப்படின்னு நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. ஏன்னா இது கண்டிப்பாக தெரியும் மக்களுக்கு போய் சேர்க்க ஒரு பணமாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு அரசாங்கம் தெரியும். அதனால் இயர்லி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 80லேருந்து 90,000 கோடி இதுக்குன்னு வந்து நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. இப்போ இந்த 80,000 90,000 கோடி வந்து கண்டிப்பாக வந்து அதனால் எந்த முன்னேற்றமே இல்லைங்கிற அரசாங்கம் தெரிஞ்சு அது நுப்பாட்டினா என்ன ஆயிரும், இப்போ ஆளுகிற அரசுகள் வந்து அடுத்த முறை வர முடியாத சூழ்நிலை ஆகும். ஆகவே வந்து அது ஒரு அரசியல் காரணத்துக்காக கூட தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு நல்ல திட்டம் தான். அந்த திட்டத்தை இன்னும் கூடுதல் வரைமுறைப்படுத்தி மக்களுக்கு செயல்படுத்தணும். அதே போல் தம்பி போன்ற நபர்கள் வந்து ஒரு கூடுதல் கண்காணிப்பு ஒரு இளைஞர்கள் நீங்கள் எல்லாம் செலுத்தி இந்த திட்டத்தில் இன்னும் முறைகேடுகள் நடக்காத அளவுக்கு தடுத்து இது போன்ற விவரங்களை வந்து நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுத்துனீங்க அப்படின்னா இந்த திட்டம் நல்ல வலிமையான ஒரு திட்டம் தான் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன். தம்பி ஞானசேகர் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்கள். ஏன்னா தம்பி நம்ம கூட சேர்ந்து பயணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் பல விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வந்து மக்களுக்கான விஷயங்களை பண்ணி கொடுக்கவும் நீண்ட ஆயுள கடவுள் கொடுக்கவும் ஒரு பாதுகாப்பை அரசாங்கம் தம்பிக்கு கொடுக்கவும் வலியுறுத்தி கொள்கிறோம். மீண்டும் நல்ல தகவலோடு வேறு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.